இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. நீட் சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம், கொரோனா ஊரடங்கு, தடுப்பூசி தட்டுப்பாடு, ஆக்சிஜன் படுக்கை தட்டுப்பாடு, 2015 வெள்ளம், கஜா புயல், ஹிந்தி திணிப்பு என ஒவ்வொரு வருடமும் அதிமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து பேசி வந்த நடிகர்கள் சிலர் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடூரம் குறித்து பேசாமல் இருப்பது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக நடிகர்கள் சித்தார்த், சூர்யா, பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், கமல் போன்றவர்கள் தேசிய அளவில் நடந்த குற்றங்களுக்கு பாஜகவே பொறுப்பு என பேசி வந்தனர். கொரோனாவின் போது ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் உத்தரப்பிரதேசத்தில் பலர் மரணம் அடைந்ததாகவும், ஆனால் உத்தரப்பிரதேச அரசு அவ்வாறு ஏதும் நடக்கவில்லை என பொய் சொன்னதாகவும் கூறி, பொய் சொன்னால் யாராக இருந்தாலும் ஓங்கி ஒரு அறை விழும் என அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சரமாரியாக தாக்கி பேசியிருந்தார் நடிகர் சித்தார்த். நடிகர் சூர்யா சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் ஒரு திட்டமிட்ட சதி என்றும் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற நிலையை அரசாங்கமும் நீதியமைப்பும் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக மாநிலத்தில் ஆண்ட அதிமுகவை கடுமையாக விமர்சித்தும் நடிகர் கமல் பேசியிருந்தார். ஆனால் இவர்கள் யாரும் 2021க்கு பிறகு, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய அளவில் வாயை திறக்காமல் உள்ளனர் என்று இவர்களின் பழைய பதிவுகளை போட்டு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள போதும் இவர்கள் ஏதும் பேசாமல் இருப்பது கடும் விமர்சன பொருளாக மாறியுள்ளது.